வணக்கம். 7ஆம் வகுப்பு 2வது பருவம் பயிற்சி 3இல் 1 7 கணக்குகளை பார்த்தோம். இப்போ 9 கணக்குகளை பார்த்துட்டோம். இப்போ 10வது கணக்கு பார்க்க போகிறோம். இந்த 10வது கணக்கில் பார்த்தீங்கன்னாக்கா ஏயினுடைய மதிப்பு 3ன்னும் பியினுடைய மதிப்பு 2ன்னும் கொடுத்துருக்காங்க. இந்த 4 செயல்பாடுகள் கொடுத்துருக்காங்க. ஏயின் மதிப்பு 3ம் பியினுடைய மதிப்பு 2ம் கொடுத்து 4 செயல்பாடுகள். என்னென்னா முதல் கணக்கில் ஏயின் பவர் ஏ, பியின் பவர் ஏ, ஏயின் பவர் பியும் பியின் பவர் ஏயும் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கணக்கில் ஏ பவர் ஏ மைனஸ் பி பவர் பி. மூன்றாவது கணக்கில் பார்த்தீங்கன்னா ஏவையும் பியும் கூட்டி அதனுடைய அடுக்கு பார்த்தீங்கன்னா பின்னு கொடுத்துருக்காங்க. நான்காவது கணக்கில் ஏ பி கழித்து ஏயிலேருந்து பியை கழித்து அது அடுக்கு ஏவாக கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொரு கணக்காக நம்ம பார்ப்போம். இப்போது ஏ பவர் ஏ, ஏ பவர் பி, ஏ பவர் பி, அதுக்கு என்ன செய்யணும்? ஏவினுடைய மதிப்பு என்னது? 3. ஏயின் பவர் 3. ஏயின் அடுக்கு பி அப்படின்னாக்கா 3ன் அடுக்கு 2, 3ன் அடுக்கு 2 கூட்டல் பியின் அடுக்கு, அதாவது 2ன் அடுக்கு 3. இது நல்ல ஃபேமஸான அடுக்கு. 3ன் அடுக்கு 2ம் 2ன் அடுக்கு 3ம். 3ன் அடுக்கு 2ன்னா என்னது? 9. 2ன் அடுக்கு 3ன்னா என்னது? 2 2 4, 4 2 8, அப்போ 17. இதுக்கு ஆன்சர் என்னது? 17. இதுக்கு 17 ஆன்சர். இதுக்கு பாருங்கள், ரெண்டாவது கணக்கு. ஏயின் அடுக்கு ஏ, பியின் அடுக்கு பி அப்படின்னாக்கா ஏயின் அடுக்கு ஏன்னா 3ன் அடுக்கு 3, 3ன் அடுக்கு 3 மைனஸ் பியின் அடுக்கு பி, 2ன் அடுக்கு 2. இது ஃபஸ்ட்டு கணக்கு. இங்கே பாருங்கள், ரெண்டாவது கணக்கு பாருங்கள். 3ன் அடுக்கு 3ன்னா என்ன வரும்? 9. 2ன் அடுக்கு 2ன்னா 3ன் அடுக்கு 3ன்னாக்கா 27. 9 9 3 27. 27 மைனஸ் 2ன் அடுக்கு 2, அப்போது என்ன 4. அப்போது என்ன வரும்? 27ல் 4 போச்சு. அதை 3 9 9 27. அப்போது 4 கழிச்சிட்டிங்கன்னா என்ன வரும்? 23. இங்கே மூன்றாவது கணக்கு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஏவையும் பியும் கூட்டிக்கணும். இந்த 3ஐயும் இந்த 2ஐயும் கூட்டிக்கிட்டு அதுக்கு அடுக்கு 2ன்னு போட்டுக்கணும். 3 கூட்டல் 2 இந்த ஹோல் பவர் 2. அப்போ 5ன் அடுக்கு 2ன்னா என்னது? 25. 25. இந்த கணக்கு பாருங்கள். ஏவிலேருந்து பியை கழிச்சிக்கணும். 3லேருந்து 2ஐ கழிச்சிட்டு அதனுடைய அடுக்கு 3. அப்போ 3ல் 2 போயிடுச்சுன்னா என்னது? 1. அப்போ 1 கியூப் இஸ் ஈக்குவல் டு என்னது? 1 தான். அப்போ இதான் ஆன்சர். அப்போ ஃபஸ்ட்டு கணக்குக்கு பார்த்தீங்கன்னா 17, ரெண்டாவது கணக்கு பார்த்தீங்கன்னா 27, மூன்றாவது கணக்கு பார்த்தீங்கன்னா 25, நான்காவது கணக்குக்கு 1. இதுதான் விடை. அடுத்தது நம்ம இந்த கணக்கு பார்த்துக்கோம். அடுத்ததாக இப்போ 11வது கணக்கு. பின் வருவனவற்றில் அடுக்கு வடிவில் சுருக்கி எழுதுக. இப்போ பாருங்கள், 4ன் அடுக்கு 5, 4ன் அடுக்கு 2, 4ன் அடுக்கு 4. அடிமானங்கள் சமமெனில் அடுக்குகளை கூட்டிக்கொள். அப்போது இந்த அடுக்கை 4 பவர் 5, 4 பவர் 2, 4 பவர் 4. இப்போ 5 + 2 7, 7 + 4 11. அப்போது 4ன் அடுக்கு 11. 4ன் அடுக்கு 11. இதுக்கு பாருங்கள், அடிமானங்கள் சமமெனில் அடுக்குகளை கூட்டிக்கொள். அப்போ என்ன செய்யணும்? அது பெருக்கல் விதியில் நம்ம என்ன செய்கிறோம்? 3ன் அடுக்கு 5, இதுக்கு இதனுடைய அடுக்கு 7. இப்போ என்ன வருது? அடுக்கின் அடுக்காக வருது. அடுக்கின் அடுக்காக இருந்தால் பெருக்கிக்கணும். அப்போது 3 5 7 5 பெருக்குனாக்கா 7 5 35. 3ன் அடுக்கு 35 தான் விடை. இதுக்கு பாருங்கள்,
போட்மாஸ் ஃபங்க்ஷன் படி அடுக்குகளை தான் முதல்ல செய்யணும். அப்போ 5/2ன்னா 25. நம்ம பெருக்க வேணாம் இல்லையா? பெருக்க வேண்டாம், இப்போ பெருக்க வேண்டாம். நம்ம அடுக்கை மட்டும் கூட்டி அடுக்கு வடிவில் சுருக்கி எழுத தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 5/13, 5/10, அதாவது 8 + 2 10. அப்போ 5/10 வகுத்தல் 5/5. அப்போ என்ன வரும்? வகுத்தலாக இருக்கிறதால a/b a/10 b/5ன்னா a/5 தானே ஒரு கழிக்கணும். அதாவது வகுத்தலில் என்னது அடுக்குக்குறி விதிகளில் நம்ம என்ன செய்யணும்? கழிக்கணும். அடிமானங்கள் சமமெனில் அடுக்குகளை கழித்துக்கொள் வகுத்தல் விதியில். அதனால் நம்ம என்னது 5/5 அதுதான் விடை. இப்போ பாருங்கள், இதில் பாருங்கள், anything power 0 is equal to 1. அப்போ 2 power 0 1, 3 power 0 1, 4 power 0 1. அதன் அடிப்படையில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்? எல்லாத்துக்கும் 1 ஆன்சர் போட்டாலும் போடலாம், அல்லது 2 × 3 × 4, அதாவது 2 × 3 × 4 the whole power 0ன்னு போட்டு 1 போட்டாலும் 1 தான் ஆன்சர். இப்போ 5ஆவதுக்கு பாருங்கள். இப்போ 4/5 4/3 அதை போட்டு கழிச்சிங்கனாக்கா 4/2. இப்போ a/8 a/5. அப்போ a/3 b/3 இங்கே கீழே உள்ள b/2 இதை கழிச்சிங்கன்னா b/1 இல்லாட்டி b. இதுதான் ஆன்சர். ஏன் நீங்கள் இப்போ பெருக்கல் குறி போடல? போட்டுக்கோங்க, இல்லை போடாத விடுங்க. ஏதோ எல்லாமே சமந்தான். பெருக்கல் குறி போட்டாலும் ஒன்று தான், போடலைனாலும் ஒன்று தான். அப்போ இதுக்கு விடை வந்து 4² a³ × b தான் ஆன்சர். அடுத்தது கொள்குறி வகைகள் பாருங்கள். கொள்குறி வகைகளில் இங்கே எத்தனை ஏ கொடுத்துருக்காங்க? 5 ஏ கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு அடுக்கு இருக்கிறதா அர்த்தம், இதுக்கு ஒரு அடுக்கு இருக்கிறதா அர்த்தம். அடிமானங்கள் சமமெனில் அடுக்குகளை கூட்டிக்கொள். ஸோ a⁵ வந்து ரைட் ஆன்சர். இங்கே பாருங்கள், 72ன் அடுக்கு குறியீடு கேட்டிருக்காங்க. 72க்கு வந்து அடுக்கு குறியீடு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன செய்யணும்? 72 பிரித்து எழுதணும். 72 வந்து பிரித்து எழுதணும். அப்போ 9 × 8, 9 8 என்னது? 72. அதை பிரித்து எழுதியிருக்கோம். இந்த 9 வந்து எப்படி அடுக்கில் எழுதுறது? 3/2 எழுதுகிறோம். இங்கே 8 எப்படி பிரித்து எழுதுறது? 2/3 எழுதுகிறோம். அப்போது அடுக்கு குறியீடுன்னும் போது நம்ம இப்படி தான் எழுதணும். இந்த 2வது கணக்கு பாருங்கள். இது வந்து எதுக்கு ஆப்ஷனை பாருங்கள். இப்போ 3/2 2/3 3/2 2/3. இதில் என்ன மாற்றி எதிர்க்குன்னு பார்க்காதீங்க. இது வந்து பரிமாற்று பண்பின்படி பெருக்கலுக்கு உண்டுன்றதால 2/3 முதல்ல போட்டாலும் சரி, 3/2ன்னு முதல்ல போட்டாலும் சரி, என்னது? இதுதான் ஆன்சர். அப்போ 2/3 3/2 இதுதான் ஆன்சர். 14வது கணக்கு பாருங்கள். a/13 ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடு a/13, ரைட் சைடு a/10. இங்கே எக்ஸினுடைய மதிப்பை கேட்குறாங்க. அப்போது என்னது? a/13 இருக்குது, இங்கே a/10 இருக்குது. இப்போ சமமாக ஆகணும்னா a/3 இருந்தால் தானே சமமாக முடியும். அப்போது எக்ஸ் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் வேல்யூ என்னது? ஏ. இந்த ஆன்சர் தான் ரைட். 15வது கணக்கு பாருங்கள். 100/10 100/10. அப்போ 100 × 100 × 100ன்னு எத்தனை தடவை பண்ணணும்? 100 100 × 100ன்ட்டு நம்ம என்ன செய்யணும்? 10 தடவை போடணும். அந்த மாதிரி 10 தடவை போடும்போது எத்தனை பூஜ்ஜியம் கிடைக்கும்? 20 பூஜ்ஜியம் கிடைக்கும். அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்தது பாருங்கள், லாஸ்ட்டு சம். இப்போ இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். 2/40 கூட்டல் 2/40. இப்போ சப்போஸ் நீங்கள் பெருக்கல் குறியாக இருந்ததுன்னா 2/80 இதை சரின்னு போடலாம். ஆனால் இங்கே என்ன குறி கொடுத்துருக்காங்க? இதில் என்ன குறி கொடுத்துருக்காங்க? கூட்டல் குறி கொடுத்துருக்காங்க. இதுதான் முக்கியமானது. அப்போது 2/40
40 அடுக்கு 2/40. அப்போ 2/40 நம்ம வெளியில் எடுத்துகிறோம் காமனாக. எடுத்துட்டு என்ன செய்யலாம், ஒரு 2 எடுத்துட்டதால் 1. இங்கேயும் என்னது 2/40 தான் வெளில எடுத்துட்டோம் இல்லையா, 1. அப்போ இங்கே என்ன வரும், 2/40 இன்ட்டு இது 1 கூட்டினா 2 வரும் இல்லையா, 2/1. இப்போ பார்த்தீங்கன்னா பெருக்கல் அடிப்படையில் விதிகள் வந்துடுச்சு, அடுக்குக்குறிகளுடைய பெருக்கல் விதி வந்துடுச்சு. அப்போ 2/41 இந்த மாதிரி தான் எழுதணும். இது ஒரு ஸ்பெஷல் கணக்கு, அடிக்கடி கேட்பாங்க இந்த என்எம்எம்எஸ் அந்த மாதிரியான தேர்வுகளில் உங்களுக்கு அடிக்கடி கேட்பாங்க. தேங்க்யூ சில்ட்ரன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்ப்போமா, முதல்லேருந்து பார்ப்போமா. இப்போ அடுக்குக்குறி விதிகளில் A இன்ட்டு பி, A இன்ட்டு பின்னாக்கா அடிமானங்கள் சமமாக இருந்தது தான் நம்ம என்ன செய்யணும், அடுக்குகளை கூட்டணும். A இன்ட்டு பியாக இருந்தால் நம்ம வந்து அடுக்கை கூட்டக்கூடாது. இப்போ அடுக்குகள் பார்த்தீங்கன்னாக்கா 5, 2, 4ன்னு இருக்கிறத கூட்டி 4/அடுக்கு நம்ம என்ன செய்கிறோம், 11ன்னு எழுதிடுறோம். அடுத்தது பாருங்கள், இங்கே அடிமானங்கள் சமம், அடுக்கை உள்ளே கூட்டிக்கிறீங்க, இது அடுக்குன்னு அடுக்காக வருது, அதனால் என்ன செய்கிறோம், 5 7 பெருக்கிக்கிறோம். 3வது கணக்கு பாருங்கள், போர்ட்மாஸ் ஃபங்க்ஷன் படி இதில் வந்து 5/2 5/8 கூட்டி 10ன்னு போட்டுக்கிறோம். இப்போ 5 வந்து வகுத்தல் குறியாக இருக்குது, அதனால் அடுக்குக்குறி விதிகளில் A/B என்ற வடிவ A/A/10 A/5 அப்படின்னு இருக்கும்போது நம்ம என்ன செய்கிறோம், கழிச்சு போடுறோம். அடிமானங்கள் சமமாக இருக்கணும், அடுக்குகள் வேறையாக இருக்கும்போது டிவிஷனாக இருந்தால் கழிச்சு போடணும். இங்கே பாருங்கள், anything power 0 = 1. அப்போ அதனுடைய அடிப்படையில் 1 வந்துடுச்சு. இதுக்கு பாருங்கள், ஒவ்வொரு உறுப்பையும் நம்ம தனித்தனியாக கழித்து இந்த மாதிரி நம்ம போடணும். இங்கே பாருங்கள், அடுத்தது இது வந்து எதுவுமே அடுக்கு இல்லைன்னா அங்கே 1 இருக்கிறதா அர்த்தம், அதனால் எல்லா அடுக்கையும் கூட்டி நம்ம 5ன்னு போட்டுக்கணும். 72ன் அடுக்கு குறியீடு, அதாவது ஒரு முழு எண்ணை கொடுத்துட்டு அடுக்கு குறியீடாக கேட்குறாங்க, அதை நம்ம பிரித்து அடுக்காக எழுதுகிறோம். எழுதிட்டு கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் பார்க்குறோம், இதுதான் கரெக்டாக இருக்குது. இதை பாருங்கள். அடுத்தது எக்ஸ் என்ற சமன்பாடு, லெஃப்ட்டும் ரைட்டும் ஈக்குவல். அப்போ வந்து எக்ஸினுடைய மதிப்பு A. 100க்கு 10 அடுக்கு, அப்போ 10ன்னா டபுள் டைம்ஸ் பெருக்கணும். அப்போ இங்கே என்ன வரும், 20ன்ற ஆப்ஷன் வரும். லாஸ்ட்டு சம் வந்து 2/41ன்ற விடை எங்கே இருக்குது, விடை இதான், இந்த ஆப்ஷன் தான் ரைட்டானது. தேங்க்யூ சில்ட்ரன்.